தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே சரியா விசுவாசிக்கிறவன் தேவனுடைய தாகம் அடைந்திருப்பான். அவன் வாழ்க்கையிலே போதும் என்கிற மனதுடனே கூட தேவ பக்தியோடு இருப்பான். அவன் எல்லாத்தையும் ஆதாயப்படுத்திக் கொள்வான். ஒரு நாள் அவனுக்கு என்ன செய்யாது? தாகம் அடையாது. இன்னும் வேணும் வேணும்னு சொல்ல வார்த்தை அவனுக்கு தேவைப்படாது. இன்னும் கொடுக்கிற வார்த்தை அவனுக்கு தேவைப்படாது. அதுக்கு மாறாக என்ன வார்த்தை வாய்ந்து வரும்? போதும் போதும் வரும். அதனாலே விசுவாச குறை உள்ளவன் வேணும் வேணும்னு சொல்லுவான். விசுவாச நிறைவு உள்ளவன் போதும் போதும் என்று சொல்வான் என்ற தேவ ஜனங்கள் நீங்க அறிந்து கொள்ள தேவ சோத்திரமுண்டாக. விசுவாசம் நீங்கள் உங்களுக்கு அதான் நமக்கு எப்படி இருக்கும்? எப்பவுமே போதுங்கிற காரியம் இருந்தால் விசுவாசம் நம்ம என்ன செய்வோம்? நிறைவுடா இருக்குன்னு சொல்லி அர்த்தம். தேவ சோத்திரம் உண்டாக. இன்னும் விசுவாசி தான் 40 விசுவாசம் சொல்லிட்டு மரியாதை எனக்கு கொடுங்கயா நீங்க கேட்டீங்க, எனக்கு இன்னும் வேணியா நீங்க கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க விசுவாசம் குறைவாக இருக்கீங்க, ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறீங்க அர்த்தம் விசுவாசத்துல. ஆகிய தேவ ஜனங்கள் இந்த ஆரோக்கியம் இல்லாத காரியத்துக்கு